Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி மாணவர்கள் நூதனமான டிஜிட்டல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் உள்ள கதிர்கலை அறிவியல் மற்றும் கல்லூரியின் தேர்தல் எழுத்தறிவு குழு சார்பில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த குழுவில் உள்ள மாணவர்கள் தாங்களாகவே வீடியோ எடிட்டிங் செயலிகளை பயன்படுத்தி போஸ்டர்கள் மற்றும் குறும்படங்களை உருவாக்கி நாளொன்றுக்கு 4 விழிப்புணர்வு பதிவுகள் வீதம் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பொதுமக்களிடையே ஜனநாயக கடமையை வலியுறுத்தி வருகின்றனர். முக்கிய நிகழ்வாக வாக்கு வீரன் உருவம் தாங்கிய அணிவகுப்பு நடைபெற்றது. ஜனநாயகத்தை சீரழிக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்கும் முறையை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய மௌன மொழி நாடகம் காண்போரை சிந்திக்க வைத்தது. மேலும் மாதிரி வாக்குச்சாவடி மூலமாக முதன்முறை வாக்களிக்க உள்ள மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் நிச்சயம் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டதோடு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்திலும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். ஒரு 6 ப்ரோக்ராம் மாடல் போலிங் ஸ்டேஷன், சிக்னேச்சர் கேம்பெயின், அது இல்லாமல் பேரணி, உறுதிமொழி எடுத்து மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதில் 100% வாக்களிக்கணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாக்காளருக்கு விழிப்புணர்வு உருவாக்கணும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த தளமாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறதுனா மாணவர்கள் தான். ஏன்னா ஒரு மாணவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிக்கிட்டார்னா அவரால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்த்தையாவது 10 வாக்காளர்களையாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அதற்காகத்தான் இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 700-800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த விழிப்புணர்வு, அந்த வாக்காளர் விழிப்புணர்வு அவங்களுக்கு யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி இவங்க ஒரு மிகச்சிறப்பாக ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ நிறைய பேர் லாங் வீக்கெண்டில் வந்தால் ஓட்டு போடுறத விட ஃபேமிலி வெக்கேஷன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மை கைண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ், வெக்கேஷன் இன்னைக்கு போகாட்டியும் நம்ம அடுத்த மாதம் போகலாம், அதுக்கு அடுத்த மாதம் போகலாம். பட் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு கிடைக்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா நம்மளோட பேட்ரியாட்டிசம் காட்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மாதிரி வாக்குச்சாவடி செஞ்சுருக்கோம். அது ஏன் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மாணவர்களிடையே ஒரு ஓட்டு ஏன் முக்கியம், ஏன் முதல் வாக்காளர்கள் முக்கியமாக அந்த வாக்களிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அவேர்னஸாக பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, ஒரு மாணவர்கள்ட்ட போய் நம்ம சேர்த்தோம்னா அவங்க ஃபேமிலிக்கு போய் சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி நம்ம காலேஜில் அவங்க காலேஜில் இது மாதிரி பண்ணியிருந்தாங்களாமா, ஓட்டு நம்ம கம்பல்சரியாக நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓட் பூத் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 22 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பால தொட்டனப்பள்ளி பகுதியில் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 22 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். அதேபோல மருதனப்பள்ளி பகுதியில் மற்றொரு வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்போடு அரசு கல்லூரி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 337 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருத்தணி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கனிமொழி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் ஆகியவை திருத்தணி அரசு கல்லூரிக்கு வந்தடைந்தன. பின்னர் அவை ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மலைவாழ் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பச்சைமலை பகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர்.
இவர்களில் 19,000 நபர்களுக்கு வாக்குரிமை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே ஆத்திநாடு மற்றும் கோம்பை ஊராட்சிகளுக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை வழங்க வேண்டும் மற்றும் மலைப்பகுதியில் ஓர் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கைகளாக வைத்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க அரசியல்வாதிகள் யாரும் பச்சை மலைக்கு வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்து பிளக்ஸ் போர்டுகளும் வைத்துள்ளனர். மேலும் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி 300க்கும் மேற்பட்டோர் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.